இன்னைக்கு தேங்காய் பருப்பு செய்யலான்னு இருக்கேன். ஓகேம்மா. அதுக்கு தேவையானது 1 கப் தேங்காய். ஓகே. 1 கப் சர்க்கரை. ஓகே. கொஞ்சம் ஏலக்காய் தூள். இது ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா? எவ்வளோவையும் போடுறதில்ல, கொஞ்சமாக. ஓகே. இப்போ கப்பில் எடுத்து வச்சு இந்த சர்க்கரை. ஓகேம்மா. இதை வச்சடியில் போட்டுட்டு. ஓகே. தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை கரை சும்மா கொஞ்சமாக அந்த சர்க்கரை கரையிறக்காது. கொஞ்சம் கரையிட்டோம், கரைஞ்சிருச்சு, லைட்டாக இருக்குது. ஓகேம்மா. கரைஞ்சிருச்சு. ஓகேம்மா. தேங்காய் போட்டுக்கிறேன். ஓகே. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓகேம்மா. இப்போ கொஞ்சம் தண்டு வந்துடுச்சு. ஓகே. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ ஏலக்காய் பொடிச்சு வைக்கிறேன். ஓகேம்மா. சும்மா லைட்டாக மணத்துக்காக. ஒரு பிஞ்ச். ஆமாம், ஒரு பிஞ்ச். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேம்மா. எல்லாம் திரண்டு வந்துடுச்சு. இதுதான் பக்குவம். தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒட்டாமல் அப்படியே வரணும். ஓகே. ஊற்றிட்டு நான் சமன் பண்ணி விட்டுக்கலாம். என்னம்மா? சமன் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லைட்டாக சூடாக இருக்கும்போது கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேம்மா. இப்போ தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஆமாம்மா, சூப்பராக இருக்கு. ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் 15 நிமிஷம் தான். ஓகே. ஓகே. எடுத்து ஊற்றினோடனே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஓகே. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. இல்லைனா ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா கட் பண்ணது கஷ்டமாக இருக்கும். ஆமாம், லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் முதலையே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேம்மா. பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே கேட்டிருக்காது உங்களுக்கு. கையிலலாம் பர்பி நம்மளால் முறிக்கவே முடியாது, ஹார்டாக இருந்துச்சுன்னா. பார்த்தீங்கன்னா கையிலே உடைக்க முடியுது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.